பூஜா. நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் நூல் பேர் பாகவதபுரம். நான் ஈரோடு படிக்கிறேன். துறவுக்கு தோன்றாத தீக்கடவுள். ஒரு காலத்துல அங்கை நாட்டை சேர்ந்த கங்கன் என்ற ஒரு அரசன் வந்து வாழ்ந்து வந்தாராம். அவர் வந்து சிறந்த வீரராம். அவருக்கு வந்து போட்டியில வெற்றி பெற்ற தவிர வேறு எதுவுமே தெரியாதா. ஒரு நாள் வந்து காட்டுக்கு வேட்டையாட போனாராம். அங்க வந்து துறவி என்ற ஒருத்தர் வந்து தீ வச்சு வில்லு பழத்தை போட்டுனே போனாராம். ஆனா அது அரசர் வந்து பார்க்காத மாதிரி போயிட்டாராம். பல காட்டுக்கெல்லாம் போய் விலங்குகளை சாகடிச்சுட்டுக்கிறாராம். ரொம்ப இருட்டாயிடுச்சான். சரி அரண்மனைக்கு திரும்பி போகலான்னு சொல்லிட்டு அரசர் வந்து திரும்பி போய் நின்றாராம். அப்போ வந்து அதே துறவியார் வந்து தீ வச்சு வில்லு போட்டினே போய் நின்றாராம். அது வந்து அரசர் வந்து பார்த்துட்டு துறவியாரே நீ எதுக்கு இது மாதிரி செஞ்சுன்னு இருக்கிறான்னு சொல்லிட்டு கேட்டாராம். அதுக்கு துறவியார் வந்து இந்த தீ வச்சு வில்லு பயிட்டு போட்டுனே போனா அதுக்கு வந்து தீ கடவுளுக்கு இது வரமா இருக்கும். ஆனா தீ கடவுள் வந்து கேட்பாரு உனக்கு என்ன வரம் வேணும் சொல்லிட்டு கேட்பாரு. ஆனா நான் பல ஆண்டுகளா செஞ்சுன்னு இருக்கிறேன், என்னால இது முடியலன்னு சொல்லிட்டு சொன்னாராம். அதுக்கு அரசர் வந்து நீ சரி நீ என்கிட்ட கொடு நான் சரி செய்யறேன்னு சொன்னாராம். அதுக்கு துறவி வந்து நான் பல ஆண்டுகளா செஞ்சுன்னு இருக்கிறேன், நான் நடக்கிறதே முடியல, நீ செஞ்ச நடக்க போகுது, நீ இன்னும் இப்பதான் காட்டுக்கு வேட்டையாட்டு வந்து இருக்கிற, ஆனா நீ இன்னும் குளிக்க கூட இல்லை, நீ செஞ்சது வந்து பழிக்காதுன்னு சொன்னாராம். பரவாயில்ல நான் குளிக்கிறனோ இல்லையோ நீ வந்து என்கிட்ட பழத்தை கொடு நான் செஞ்சு பார்க்குறேன்னு சொல்லிட்டு கேட்டாராம். சரி இருந்தான்னு சொல்லிட்டு துறவி வந்து கொடுத்தாராம். வில்லு பழத்தை கையில வச்சுக்கின்னு எகிரி குதிக்கிறப்போ கேட்டாராம். நான் வந்து தீ வச்சு வில்லு பழத்தை போடுறேன், அப்போ நீ வந்து இந்த விரதத்தை நீ நடக்க வைக்கலையானா நான் இந்த தீயில எகிரி குதிச்சு செத்துருவேன், நீ இதை நடத்தணும்னு சொல்லிட்டு சொன்னாராம். அதுக்கு வந்து தீக்கடவுள்லேருந்து தீ வச்சு அந்த வில்லு பழத்தை போட்டாராம். போட்டுட்டு உடனே அந்த தங்க கலர்ல இருந்து அப்படியே தீக்கடவுள் வந்து வெளியே வந்தாராம். தீக்கடவுளே நான் வந்து கேட்ட வர நீ கொடுக்குற, உனக்கு என்ன வர வேணும்னு சொல்லிட்டு தீக்கடவுள் கேட்டாராம். எனக்கு வந்து நான் எதுவும் வர தேவையில்லை, நான் வந்து இந்த துறவிக்காக தான் நான் கேட்டேன், இந்த துறவி கிட்ட கேட்டுக்கணும் என்ன வர வேணும்னு சொல்லிட்டு கேட்டாராம். அதுக்கு துறவியார் சொன்னாராம். நான் பல ஆண்டுகளாக செஞ்சுன்னு இருக்கிறேன், நான் செஞ்ச பரிகாரத்தை நீ நடத்தவே இல்லை, ஆனா அரசர் செஞ்ச உடனே நீ உடனே எதுக்குன்னு சொல்லிட்டு தெரியுங்க.